अस्सलाम वालेकुम, वेलकम टू अफ्राज फूड चैनल. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கனவா மீன் ஃப்ரை அல்லது கடம்பா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மார்க்கெட்லேருந்து கனவா மீன் வாங்கிட்டு வந்துட்டேங்க. அதிலே பாதி அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. தலையும் உடம்பையும் தனித்தனியாக எடுத்து கொடுத்துட்டாங்க. இதுக்குள்ளார முள்ளுலாம் இருக்காதுங்க. இதோட உடம்பை ஸ்ட்ரிப்பாக வச்சுக்கிறதுக்கு ஒரு நீட்டமாக குச்சி மாதிரி மேண்டல்னு சொல்லுவாங்க, அதுதான் இருக்கும். அதை அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் மேலே இருக்கிற தோல் மட்டும் நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன், உரிச்சிட்டேன். இந்த மாதிரி லைட்டாக பீல் பண்ணாலே அழகாக உரிச்சு வந்துடும். அந்த மாதிரி எல்லா உடம்பையும் நம்ம தோலை உரிச்சு எடுத்துடலாம். நடுவில் பார்த்திங்கன்னா கையை உள்ளார விட்டு பார்த்திங்கன்னா நடுவில் கொழ கொழன்னு ஜெல்லி மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம கைவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். கனவா மீனுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. அது வீடியோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது தலைப்பகுதி. ஒரு சிலர் தலைப்பகுதி பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அதில் இந்த ஆர்ம்ஸ்லாம் டென்டக்கல்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனால் இது ரொம்ப சத்துள்ளதுங்க. இந்த தலைப்பகுதி பின்பக்கமாக மெதுவாக லைட்டாக அழுத்துனீங்கன்னா இது உள் பக்கத்தில் இந்த மாதிரி கண்ணு மாதிரி இருக்குது பாருங்கள், அது கண் கிடையாது, இதுதான் பல், அதோடைய பல். இது நம்ம பிடிச்சி லைட்டாக அழுத்துனோம்னா அந்த பல்லை நம்ம ஈஸியாக நம்ம புல் பண்ணி எடுத்துடலாம், வெளியில் எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். இது ஒரு உடம்புக்குள்ளே பாருங்கள், இந்த ஜெல்லி மாதிரி கொலன்னு தன்மையுடைய ஒரு லிக்விட் மாதிரி வருது பாருங்கள். இதை தான் நான் ரிமூவ் பண்ணணும்னு சொன்னேன் நான். அதே போல் அந்த தலைக்கு மேலே இருக்கிற தோலையும் நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாங்க. லைட்டாக தலையை லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், இந்த உள்ளே இருக்கிற பல்லை நம்ம எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். இதே போல் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இந்த உடம்புல இருக்கிறது எல்லாத்தையுமே ரிங்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சிசர்ஸ் வச்சும் கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் கத்தி வச்சு அழகாக கட் பண்ணிக்கலாம். தலையும் அதே போல் சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. தலையில் 2 பக்கமும் கண் இருக்குது பார்த்தீங்களா, இது அதில் இங்க் வரும். ஒரு சிலருக்கு பிடிக்காது. இதை நம்ம கத்திரிக்கோல் வச்சு நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். 2 பக்கமும் இதே போல் கட் பண்ணி எடுத்துடலாம். தலையை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு கை அளவுக்கு உப்பு, கல் உப்பு எடுத்து போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா நீங்கள் அதை அழுத்தம் கொடுத்து லைட்டாக பிசைகிறப்போ இந்த மேலே அப்படியே நுரையாட்டம் வரும் பாருங்கள். அதில் உள்ள அழுக்கு அப்புறம் அதில் இருக்க அந்த வளவளப்பு தன்மை எல்லாமே இதில் வெளியில் வந்துடும். நான் தண்ணி நல்லா ஊற்றி நம்ம அலசி எடுத்துக்கலாம். நல்லா க்ளீனாக ஆயிடுச்சு பாருங்கள். அதில் இருக்க வளவளப்பு தன்மை கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ நம்ம இதை மேரினேட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் 3/4 ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள். இது மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க, மீதி அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இது கூடவே 4 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போது நம்ம அடுப்பை பற்ற வச்சு அகலமான கடாயை வச்சுக்கலாம். சட்டி காஞ்சதும் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது பொரிஞ்சதும் ஒரு 5-6 பல் பூண்டை நல்லா உரலில் இடித்து வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணுங்கள், அதுலேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அந்த கனவா மீனை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம், இப்போயும் நம்ம ஒரு ஆட் பண்ணியிருக்கோம். இது கூடவே 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு 50 ml தண்ணியை மட்டும் ஆட் பண்ணால் போதும், நல்லா குக் ஆயிரும். இந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிங்ஸாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்லலாம் ஓரத்துலலாம் நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம். இந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டிடட்டும். இடையில நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா சுண்டிருச்சு பாருங்கள். நம்மளோட கனவா மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 3 to 5 மினிட்ஸில் குக் ஆயிரும். அதுக்கு மேலே நம்ம ஓவர் குக் பண்ணிட்டோம்னா ரப்பரியாக ஆயிரும், ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிரும். இதுவும் இறால் மாதிரி தான், அதிகமாக குக் பண்ணக்கூடாது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பிளேட் பண்ணிடலாம். கார்னிஷிங்காக மேலே பொடியை கட் பண்ண கருவேப்பிலை மல்லித்தலையும் தூவி விட்டுக்கலாம். இந்த கனவா மீனில் நிறைய பொட்டாசியம் இருக்குங்க. விட்டமின் இ, விட்டமின் B6 அண்ட் B12 நிறையா இருக்கிறனால ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் இருக்குது. அது இருக்கிறனால நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதில் கொலின் இருக்கிறனால நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் நல்ல மெமரி பவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பாஸ்பரஸ் அண்ட் ஜிங்க் இருக்கிறனால நம்மளுக்கு போன்ஸ் அண்ட் டீத் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே போல் நல்ல எதிர்ப்பு சக்தியும் இருக்கும். இதில் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கிறனால ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இது போல் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்லிட்டே போகலாங்க. இது ரொம்ப டேஸ்டியாகவும் கூட இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் அஃப்ராஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸாக் அல்லாஹ் ஹைர்.